இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50 விழுக்காடு வரி விதித்துள்ளதால் ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் 2 நாள் அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அவர் ஜப்பான் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் மூலம் தேச நலனில் எத்தகைய சமரசத்திற்கும் இடமில்லை என்பதை அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பிரதமர் மோடி உணர்த்தியிருப்பதாக வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். புவிசார் அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் இந்த பயணத்தால் இந்தியாவுக்கு பல நன்மைகள் கிடைத்துள்ளன. பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புடைய பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தாகியுள்ளன. தொழில்நுட்பம், அரிய வகை கனிமங்கள், விண்வெளி ஆய்வு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மனிதவள மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செமிகண்டக்டர் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மேம்பாடு, கழிவுநீர் மேலாண்மை போன்றவற்றில் இரு நாடுகளும் இணைந்து பயணிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாக வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் 5 ஆண்டுகளில் 50,000 திறன்மிகு இந்தியர்களை பணிக்காக ஜப்பானுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் திறமை வாய்ந்த இந்திய இளைஞர்கள் ஜப்பானில் பணியாற்றும் வாய்ப்பை பெறுவார்கள். இவை தவிர அடுத்த 10 ஆண்டுகளில் பொருளாதார பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, ராணுவம் உள்ளிட்ட 8 முக்கிய துறைகளில் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்தியாவின் பெருமைகளில் ஒன்றாக கருதப்படும் சந்திராயன் திட்டத்தில் ஜப்பானும் இணைந்திருக்கிறது. நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்வதற்காக சந்திராயன் 5 என்ற ப்ராஜெக்டை செயல்படுத்த இஸ்ரோ முடிவு செய்திருக்கிறது. அதற்காக இந்தியா தயாரித்திருக்கும் லூனார் லேண்டரை ஜப்பானின் H324L ராக்கெட் சுமந்து செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாடு தயாரித்துள்ள லூனார் ரோவரும் உடன் அனுப்பப்படவிருக்கிறது. அடுத்த 10 ஆண்டுகளில் 5.96 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில் முதலீடு செய்ய ஜப்பான் ஒப்புக்கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள அரசியல் நிலைத்தன்மை மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் மூலம் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதால் இங்கு முதலீடு செய்துள்ள வெளிநாட்டு நிறுவனங்கள் அதிக லாபத்தை பெற்றுள்ளதாகவும் மோடி கூறியிருக்கிறார். இந்தியா நம்மை மட்டுமே நம்பி இல்லை என்பதை இனியாவது அமெரிக்க அதிபர் டிரம்ப் புரிந்து கொள்வாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.